மிஷினை உங்களுக்காக பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணணும் இந்த கவரை. இந்த கவரை எடுத்துருவோம். இந்த கவரை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. இது வந்து ஐஜிபிடி, இது மாஸ்பெட் மிஷின். ஐஜிபிடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். ஐஜிபிடி எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா R200 ஜீன் போட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜி போட்டுருக்கிறது இல்ல ஐஜிபிடினே போட்டுருக்கும். சோ இதெல்லாம் ஐஜிபிடி டெக்னாலஜி. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல R200 மாசன் போட்டுருக்கு பாருங்க, MOS போட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாஸ்பெட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா வெயிட்டே இருக்காதுங்க. ஆனா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா பயங்கரமான வெயிட் இருக்கும். சோ ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மிஷின்ல இருக்க கவரை கழட்டேன் பாருங்க. இதாங்க ஐஜிபிடி டெக்னாலஜி. இந்த ஐஜிபிடி டெக்னாலஜில இந்த மதர் போர்டுலயே பாத்தீங்கன்னா கெபாசிட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா காயில், பவர் போர்டு எல்லாமே ஒரே மதர் போர்டுல டோட்டலா கொடுத்துவாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதை கழட்டிட்டு வேற ஒரு பொருள், அதாவது ஒரு டயோடு போகுது, ஒரு கெபாசிட்டர் போகுதுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள பிராணம் போய் பிராணம் வருது. யாருமே அதை பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதுவே இந்த மாதிரி மாஸ்பெட் மிஷினை பாருங்களேன்.